ஓம் சாய்ரா, ஜெய் சாய்ரா. அடே அப்பா, 600 குழந்தைகளா? 600 குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பாக்கியம். இத்தனை தம்பதிகள் 600 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற தம்பதிகளிலே, அந்த வரிசையிலே எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் வந்த பிறகு, லாக்டவுன் ஆவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 5.5-6 ஆண்டுகளிலேயே 600 குழந்தைகளை வரம் தந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிற நம்முடைய வழித்துணை சாயப்பா, இந்த 3 மாதங்களிலே அனைவரும் திருமதி சாய் மாதா வரலட்சுமி அவர்களுடைய கரங்களாலே கனிவெற்று எலுமிச்சம் கனியாம் அந்த கனியை பெற்றுக்கொண்டு உண்ட தம்பதிகள் கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை பெற்று ஆங்காங்கே வசித்து வருகிறார்கள். அவர்களால் நம்முடைய இந்த வழித்துணை சாயப்பாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வர முடியாமல், நான் குழந்தை பெற்றெடுத்து விட்டேனப்பா, நான் கருவுற்று விட்டேனப்பா என்று சொல்லிக் கொண்டு வருகிற எத்தனையோ தொலைபேசிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையிலே எத்தனையோ தாய்மார்கள் காத்து கிடக்கிறார்கள். அதுபோல பிள்ளை இல்லாத தம்பதிகள் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற பெண்கள், இந்த மாதமே நமக்கு நின்று விடாதா, இந்த மாதமாவது நமக்கு நல்லது நடக்காதா என்று ஏங்குகின்ற தம்பதிகள். அவஸ்தைப்படுவதோ நாம் தான். ஆனால் உறவினர்களின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாத நாளாக, துக்கம் நிறைந்த நாளாக கடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கை என்று சலித்துக் கொண்டு காக்கை கூட முட்டையிடுகிறது, ஆடு கூட குட்டி போடுகிறது, நாய் 4 குட்டிகளை போடுகிறது. நான் என்ன இவைகளை விட குறைந்தா போய்விட்டேன்? ஒவ்வொரு உயிரினமும் தனது இனப்பெருக்கத்தை செய்து கொள்ள புதிய வாரிசை உருவாக்க தகுதி பெற்றுள்ள நிலையிலே நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு சுய பச்சாதாபத்தோடு உள்ளம் வருகின்ற மக்களின் எத்தனையோ குரல்களை இந்த வழித்துணை சாயப்பா கேட்டு, எனக்கு எத்தனை மருத்துவம் பார்த்து ஆகிவிட்டது, எத்தனை செலவுகளை செய்தாகிவிட்டது, எத்தனை திட்டுகளை வாங்கி ஆகிவிட்டது, இனிமேலாவது எனக்கு இதிலிருந்து மீள வழி கிடைக்குமா, வழித்துணை சாயப்பா எனக்கு வழி கொடுப்பாரா என்று ஏங்கி அழுது கண்களெல்லாம் வீங்கி வந்தவர்களை, கேட்டவர்களை, இந்த குரலை கேளுங்கள். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கப்பா சாயப்பா. எனக்காக கண்டிப்பா இந்த மாசம் எனக்கு கருத்தரிக்கணும்ப்பா. நான் ஆசைப்படுற மாதிரியே ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்ப்பா. கண்டிப்பா சாய் முன்னே, அந்த குழந்தையோட பேருக்கு முன்னையோ பின்னையோ சாய் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த பேர் வச்சு நான் தொட்டில் கொண்டு போட்டு என்னால முடிஞ்ச அன்னதானத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் சாயப்பாக்கு செய்வேன்ப்பா. கடவுளே, இது சத்தியம் அப்பா. சீக்கிரமே எனக்கு கருத்தரிக்கணும்ப்பா. அதுக்கு பாபா கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி என் பையன் ஆல்ரெடி 9 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல கடந்துட்ட காலம், ஏற்கனவே ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சுப்பா. தயவு செஞ்சு பாபா கிட்ட எனக்கு மன்றாடி வேண்டி எனக்கு இந்த மாசமே கருத்தரிக்கணும்ப்பா. ஆரோக்கியமான ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்ப்பா. சாயப்பா, இந்த கொரோனா டைம்லயும் நீங்க ஒரு வாரமும் லைவ் போட்டு நீங்க பாபாவுக்கு பிரார்த்தனைகள் பண்றீங்க. அதை நான் உங்க லைவா உங்க வீடியோல பாக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டப்படுற நேரத்துலலாம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன்னா, ஓகே பாபா நம்மளோட கூட இருக்காரு அப்படின்னு நிம்மதியாக இருக்குது. அப்பா, நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம்தான், நான் கோயிலுக்கு வரும்போதும் கேட்ட ஒரு விஷயம்தான். என்ன சோதனையோ தெரியலப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக, ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். நான் இந்த கோவிலில் வேண்டுதல் வைக்கும் போது உங்கள் தொட்டிலோட கணக்கு 525 நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போது உங்கள் தொட்டில் நான் லேட்டஸ்ட்டாக பார்க்கல, பட் லேட்டஸ்ட்டாக பார்த்தது 570. ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 குழந்தைகள் பிறந்திருக்கு. பாபா அவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். பாபா எனக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஆனால் என்னை மட்டும் என்ன சோதனையோ தெரியலப்பா. எனக்கு மட்டும் பாபா தள்ளி போட்டுகிட்டே இருக்காரு. ஒரு மாதமும் எனக்கு
அந்த மாதவிடாய் நேரம் நெருங்கும் போது எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது. மாதவிடாய் நேரம் மாதவிடாய் வந்துச்சுன்னா அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது. ஏன்பா சாயப்பா எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகள். நான் எல்லார்கிட்டையும் என்னோட சொந்தக்காரங்கிட்டலாம் கர்வமாக சொல்லிட்டு இருக்கேன், சாயப்பா என்னை கைவிட மாட்டாரு, என்னை எனக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட தான் நிற்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி மாதம் அது ஒரு மாதம் தான். இவர்களுக்கு அருள் கொடுத்து சிரிக்க வைத்து சிசுவை பெற வரம் கொடுத்து அனுப்புபவர் தான் நமது வழித்துணை பாபா. இதுவரை 600 குழந்தைகளை பெறுவதற்கு வரம் தந்த நமது சாயப்பா இதோ இந்த குழந்தைகளை பெற்ற பாக்கியவான்களான பெற்றோர்கள் மகிழும் மகிழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் என்று பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை எடுத்து வருகிறார்கள். இதோ இங்கே வந்திருக்கிறார்களே இந்த பெற்றோர்கள், 5 குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரே வாரத்திலே வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழித்துணை பாபாவின் ஆலயத்திற்கு வந்து சாய்மாதா திருமதி வரலட்சுமி அம்மாளின் ராசியான கரங்களால் எலுமிச்சம் கனி பெற்று பாபாவினுடைய அருளால் கிடைத்த நற்பேறு என்று அந்த பெற்றோர்களை தங்களது பெயர்களை தங்களது ஊர்களை வீடியோவில் பதிவு செய்து வழித்துணை பாபாவின் மடியிலே கிடத்தி தொட்டிலே இட்டு மகிழ்ச்சியாக ஆராட்டுகின்ற வைபவத்தை பார்க்கின்றீர்கள். இதுபோல இதை பார்க்கின்ற உங்களுக்கும் இந்த நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கவிருக்கிறது என்கின்ற நம்பிக்கையுடன் வருகிறவர்கள் குழந்தை பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள். ஓம் சாய்ராம். பாபா தரிசனம் பாவ விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.